கர்த்தருடைய வெளியேற பெற்ற பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனம் மகிமையும் உண்டாகட்டும். நாம் மறுபடியும் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்திற்கு எழுதிய நிருபத்தை நாம் இன்றைக்கும் கற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் நமக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நாம் ஏற்கனவே சொன்னது போல கடந்த வாரம் வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருக்கிறதான விசுவாசிகளுக்கு பவுலடிகளார் முதல் 3 அதிகாரங்கள்ல சில உபதேசங்களை அவர் உபதேசித்ததை நம்ம படிச்சோம். போன வாரத்தோடு இந்த உபதேச பகுதி முடிஞ்சிருச்சு. இந்த 4ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரைக்கும் இன்னையிலிருந்து பாத்தீங்கன்னா அந்த பிராக்டிக்கல் லைஃப் நாங்கள அனுதின வாழ்க்கைக்குரியதான நடக்கைகளை பற்றி நம்ம படிக்க போறோம். முதல் 3 அதிகாரங்கள்ல இந்த விசுவாசிகளுக்கு அவங்க யாரு அப்படிங்கிறத புரிய வச்சார். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு கிறிஸ்துவினாலே உங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்கள் என்ன அப்படிங்கறத முதல் அதிகாரத்தில் பேசுறாரு. சரி, வெறும் ஆசீர்வாதம் மட்டும்தான் நாங்க பெற்றிருக்கிறோமான்னு கேட்டா இல்லப்பா, உங்களை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, உங்களை அந்தஸ்துலையும் வைத்திருக்கிறார். அப்ப கிறிஸ்துவின் மூலம் நமக்கு கிடைத்த அந்தஸ்துகள் என்ன, ரொம்ப அற்புதகரமாய் அவர் 2ஆம் அதிகாரத்துல அதை பேசுகிறார். சரி, அதோடு முடிஞ்சிச்சான்னு கேட்டா இல்ல, 3ஆம் அதிகாரத்திலே அதே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய மேன்மைகள் என்ன, அப்ப இந்த அந்தஸ்து, இந்த ஆசீர்வாதம், மேன்மைகள், இது 3ம் என்ன என்பதை முதல் 3 அதிகாரங்கள்ல உபதேச ரீதியாக உங்களுக்கு சில விஷயங்களை புரிய வச்சுட்டு இப்ப 4ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரைக்கும் இப்படிப்பட்ட சலாக்கியம் பெற்ற நீங்க எப்படி வாழணும் இந்த பூமியில, இல்ல மற்றவர்கள் கண்களுக்காக உங்களுடைய நடக்கை எப்படி இருக்கணுங்கிறதான் இந்த 4ஆம் அதிகாரத்திலிருந்து பேசுறாங்க. பாருங்க, இந்த 4ஆம் அதிகாரத்துடைய முதல் வசனம் நமக்கு அதுதான் நமக்கு அந்த பாதைக்கு நேரம் கொண்டு போகுது. பாருங்க, 4ஆம் அதிகாரத்துடைய முதல் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆதலால், அப்ப சில விஷயத்த பேசுறாரு பாத்தீங்களா. இவ்வளவு உபதேசத்தை, இவ்வளவு விஷயங்களை பேசின பிறகு பவுல் சொல்றாரு, ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், ஒரு புத்தி சொல்ல போறார். இதுவரைக்கும் உபதேசத்தை போதிச்சிட்டார், டாக்டர் பேசுறார். இதுவரைக்கும் சில படிப்பினைகளை படிச்சு கொடுக்கிறார். ஓகே, இப்ப 4ஆம் அதிகாரத்துல இருந்து வேறொரு பாதை எடுக்கிறார். சரி, இதெல்லாம் நீங்க பெற்றிருக்கீங்கல்ல, நீங்களாம் பரிசுத்தவான்கள், நீங்களாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, நீங்களாம் மீட்கப்பட்டவங்க, உங்களை அந்தஸ்து உயர்த்திருக்கிறாரு, நீங்கள் உன்னதத்துல இருக்கிறீங்க, தேவனுடைய பிள்ளைகள் என்று பல விஷயங்களை பேசுறார். பல விஷயங்களை சொன்ன பிறகு இப்ப புத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்படி சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. பாத்தீங்களா, இப்ப இந்த 4ஆம் அதிகாரத்துடைய முதல் வசனம் நமக்கு எதுக்கு நேராக வழிவகுக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு பாத்திரவான்களா இங்க நடந்துக்கோங்க. நீங்க யாருப்பா, உங்க தகுதி என்னன்னு பாருங்க. உங்களை ஒருத்தர் அழைச்சார்ல, சபை என்றாலே என்ன அர்த்தம், அழைக்கப்பட்டவர்கள் அர்த்தம். நீங்களும் அழைச்சார்ல, உங்களை ஒரு இடத்துல அழைச்சார். அந்த காலத்துல இருந்து அவர் 2ஆம் அதிகாரத்தை படிச்சோம்ல, நீங்கள் அக்கிரமங்களும் பாவங்களும் மரிச்சிருந்தீங்க, மரித்த உங்களை உயிர்ப்பித்து, உங்களுக்கு உயிரை கொடுத்து, உங்களுக்கு ஜீவனை கொடுத்து, உங்களுக்கு எதிர்காலத்தை கொடுத்து, நம்பிக்கையை கொடுத்து, உங்களுக்கு பல விஷயங்களை அவரு செஞ்சார். பாத்தீங்கன்னா பண்ணார்ல. இப்ப நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களா நடந்துக்கிறோம். அது ரொம்ப முக்கியம். ஒரு விசுவாசி உபதேசத்தை கேட்பது மட்டும் இல்லை, அத முதல் 3 அதிகாரத்தோட முடிச்சிருக்கலாம். அவரு உங்களுக்கு உபதேசம் மட்டும் போதுமான்னு விட்டுருக்கலாம் அவரு. ஆனா உபதேசத்தோடு இந்த பவுல் விட்டுறல் அந்த சபையை. நீங்கள் உபதேசம் எந்த அளவுக்கு அறிஞ்சுக்கிறீங்களோ அந்த உபதேசத்தின்படி நம்ம என்ன செய்யணும்னா நடக்கவும் செய்யணும். வேத அறிவு எந்த அளவுக்கு நமக்கு இருக்கிறதோ இந்த அறிவு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம நடக்கல அது காட்டணும். அதத்தான் இந்த 3 அதிகாரங்களை படிச்ச இந்த உபதேசத்தை பிராக்டிக்கல் லைஃப் கொண்டு வராரு. 4ஆம் அதிகாரத்துல சில விஷயங்களை அவர் என்ன செய்ய, இப்படி நடந்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, உங்களை அழைத்தவர் ஒரு பக்கம் இருக்கிறார், அதே போல நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்ப அதுக்கு நீங்க பாத்திரம் நடக்கல. உங்களுடைய கனம் என்ன தெரியல, உங்களுடைய மதிப்பு என்ன தெரியுது, நீங்க இங்க இருந்து வந்தீங்கன்னு தெரியுது, உங்களை எந்த அளவுக்கு உயர்த்திருக்கிறான்னு தெரியுது, அதற்கு எவ்வளவு விலை கொடுத்திருக்கிறான்னு தெரியுது. இதெல்லாம் அறிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இதெல்லாம் உபதேசத்தை அறிஞ்ச நீங்க இனிமே நீங்க நடக்கிற விதமா நடந்துக்கோங்க அப்படிங்கிறார். இப்ப அந்த 4ஆம் அதிகாரத்துல அர்த்தம் சொல்லிட்டு நீங்கள் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும், 3 அதிகாரங்கள், அடுத்து வரக்கூடிய 3 அதிகாரங்கள்ல இவர் என்ன செய்யறாருன்னா நடக்கையை பற்றி பேசுறார். எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அவர் பேச ஆரம்பிக்கிறார். அப்ப பேச ஆரம்பிக்கும் போது அவர் கையில் எடுக்கிற முதல் விஷயத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, முதலாவது காரியத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா,
இந்த 4ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனம் படிக்கும் பொழுது, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருக்க சொல்றார். சரி, முதல் 16 வசனங்கள்ல ஒரு விஷயத்தை கத்துக் கொடுக்க போறார் விசுவாசிகள். இந்த முதல் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் ஒரு திருச்சபையில இருக்கக்கூடிய நீங்க விசுவாசிகளா இருக்க நீங்க எல்லாருமே முதலாவது ஒற்றுமையில நடக்கும். ஒற்றுமையாய் நடப்பது மிக மிக நல்லது அப்படின்னா முதல் 16 வசனங்கள் எழுதுகிறார். இந்த 1ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சபை என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது நீங்க உபதேசம் அறிந்த திருச்சபை ஓகே, ஆனா நீங்க எல்லாரும் ஒற்றுமையாய் நடக்க வேண்டும். இதுதான் உங்களை அழைத்த அழைப்புக்கு நீங்கள் பாத்திரமாக நடந்து கொள்வது. அப்ப முதல் 16 வசனத்திலே ஒற்றுமையாய் நடங்கள் என்பதைத்தான் விலக்கி எழுதுகிறார். ஏன் நம்ம ஒற்றுமையா நடக்க வேண்டும் நம்ம அர்த்தம் படிக்க போறோம். இப்ப முதலாவது the basis of unity அடிப்பாங்க. ஒற்றுமையுடைய அடிப்படை என்ன, ஏன் நாம் ஒற்றுமையாக நடக்க வேண்டும். இரண்டாவது the elements of unity, ஒற்றுமையினுடைய மூலக்கூறுகள் என்ன. மூன்றாவது the preservation of the unity, ஏன் இந்த ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டும். இந்த 3 விஷயத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் முதல் 16 வசனங்களிலே உபதேசத்தை அறிந்து விட்டீர்கள். ஓகே, அறிந்த நீங்கள் முதலாவது ஒற்றுமையாய் நீங்கள் நடப்பதை வெளி உலகம் உங்களை பார்க்கணும். வெளி உலகத்தார் புறஜாதிகள் உங்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய ஒற்றுமையான நடக்கையை முதலாவது பார்க்க வேண்டும். அதைத்தான் அவர் முன்னெடுத்து வைக்கிறார். அப்ப பாருங்க, முதலாவது the basis of unity என்ன, ஒரு ஒற்றுமையினுடைய அடிப்படை என்ன. முதல் 3 வசனங்களை பேசுறார் பாருங்களேன். முதல் 3 வசனங்கள்ல என்ன அடிப்படை இருக்கிறது, ஏன் நம்ம ஒற்றுமை நடக்க சொல்றாருன்னு கேட்டீங்க அப்படின்னா 2ஆம் வசனத்துல பாருங்களேன், மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்றாங்க. பாருங்க, இந்த ஒரு மனம் இல்ல ஒற்றுமை இல்ல ஐக்கியம் ஒரு திருச்சபையில எப்பொழுது வரும் தெரியுமா? ஒரு திருச்சபை என்று எடுத்துக்கொள்வது ஒரு குடும்பமா ஒரு ஃபேமிலி லைஃபா இருக்கட்டும், இல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், ஒரு குரூப்பா இருக்குங்க அந்த மக்கள் மத்தியில, ஒரு குழுவினர்கள் மத்தியிலே ஒற்றுமை என்பது எப்பொழுது வரும் என்று கேட்டால் அதற்குத்தான் சொல்றாரு. என்னப்பா பேசிஸ் கேட்டீங்க அப்படின்னா அவர் பேசுறாரு பாருங்க. முதலாவது தேவனுடைய அழைப்பு. இதான் முதலாவது. என்னையே அழைச்சது மாதிரிதான் உங்களையும் அழைச்சிருக்கிறார். பிரசங்கம் என்று என்னையே எப்படி அழைத்தாரோ உட்கார்ந்து கேட்கிற உங்களையும் அழைச்சிருக்கிறார். அதனால என்னை நான் எந்த அளவுக்கு கனப்படுத்துகிறேனோ அதே கனம் நான் யாருக்கும் கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா அமர்ந்து கேட்கிற உங்களுக்கு நான் கொடுக்கணும். என்ன பேசிஸ் ஒற்றுமைக்குன்னு கேட்டீங்கன்னா முதலாவது கர்த்தருடைய அழைப்பு. இரண்டாவது பாருங்க மனத்தாழ்மை. மனத்தாழ்மை ஒரு விசுவாசத்துல காணப்படும் பொழுது, மிகுந்த மனத்தாழ்மை இருக்கும் பொழுது எனக்குள்ள என்ன இருக்கும், நமக்குள்ள என்ன இருக்கும் என்று கேட்டால் ஒற்றுமை காணப்படும். இந்த தாழ்மை என்பது இல்லை என்றால் ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார், நான் என்னை எப்படி பார்க்கிறேன்னு கேட்டீங்கன்னா என்னைய இருக்கிறதுலே குறைவான ஒரு மனிதனாக இல்ல ஜீரோவாக நினைப்பேன். எப்பயுமே என்ன ஹீரோ அல்ல, நான் ஜீரோ. என்னைய நான் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நான் என்னை தரம் தாழ்த்தி என்னைய நான் பார்க்க முடியுமோ பாருங்க. எனக்கு எப்ப கோபம் வரும், எனக்கு எப்ப எனக்கு மற்றவர்களுக்கு விரோதமாய் பேச தோணும், எனக்கு எப்ப இந்த பிரிவினைகளும் இந்த தர்க்கங்களும் வரும் கேட்டீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கிறேன், என்னுடைய தகுதி ஒன்று வச்சிருக்கிறேன். இந்த தகுதிக்கு மேலாக உள்ள குறைவாகவும் என்னை யாராவது நடத்திட்டாங்க, தகுதிக்கு குறைவாக என்னை பேசிட்டாலோ இல்ல இந்த தகுதிக்கு குறைவாக என்னை நடத்தினாலோ எனக்கு என்ன வரும் கேட்டீங்கன்னா கோபம். அதான் ரொம்ப அற்புதமா பவுல் சொல்றாரு. இந்த ஒற்றுமைகள் ஏங்க சில இடங்கள்ல இருக்கிறது இல்லைன்னு கேட்டீங்கன்னா என்னைய நான் எப்படி பார்க்கறது இல்லைன்னு கேட்டா இதை நான் உயர்வாவே பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா அவர் சொல்ல இல்ல தாழ்மையா இருக்கேன். தாழ்வா பாருங்க உங்களை, முடிந்த அளவுக்கு உங்களை ஜீரோவாவே பார்த்து ஒன்றும் இல்லாதவன் நான், அவ்வளவு ஒன்றுமே இல்லை. அதைத்தான் இயேசு கிறிஸ்துவானுடைய வாழ்க்கை நம்ம கற்றுக் கொடுத்தார். அவர் சொன்னால் அது ஏதாவது நடக்கும், ஓகேதான். ஆனால் அவரை அடித்த பொழுதோ இல்ல அவரை என்ன செஞ்சா கூட தன்னை எப்படி நினைச்சுக்கிட்டாருன்னு கேட்டீங்கன்னா ஓகே அடிமையின் ரூபப்படுத்தவன், அவ்வளவுதான். சிலுவையை சுமக்க வந்தவன் தன்னை முடிந்த அளவுக்கு தன்னை என்ன செஞ்சார்னா குறைத்தே மதிப்பிட்டுக் கொண்டான். அவருக்கு தெரியும் தேவனுடைய குமாரன், அவருக்கு தெரியும் நான் சேனைகளின் கர்த்தர், அவருக்கு தெரியும். ஆனால் அவர் ஒரு விஷயத்தை செய்ய முடிய அங்க வந்திருக்கிறார், உண்மைதான். ஆனா அநேக இடங்கள்ல அந்த தாழ்மையை காட்டிக்கிட்டே இருந்தார்.
அதான் அவர் சொல்றாரு, ஒரு ஒற்றுமை ஒரு இடத்துல இருக்க வேண்டும் என்று கேட்டால், ஒற்றுமையாக ஒரு இடத்துல செயல்பட வேண்டும் என்று கேட்டால், ஒற்றுமைக்கு இருக்க வேண்டிய முதலாவது விஷயம் என்னவென்று கேட்டால், தேவனுடைய அழைப்பு எனக்கு இருக்கிறது போல பிறருக்கும் உண்டு என்ற எண்ணம். இரண்டாவது, மிகுந்த மனத்தாழ்மை. எனக்கும் தாழ்மை. மற்றவங்க எப்படி நினைக்கிறாங்க இல்லையோ, உங்களை நீங்களே எப்படி நினைச்சுக்கோங்கன்னா, தாழ்மையை நினைச்சுக்கோங்க. நான் மிகுந்த தாழ்மை இல்லை, நான் எதுலையுமே சிறந்தவன் அல்ல என்ற மனப்பாங்கு என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு நான் சகலத்தையும் ஏற்றுக்கொள்வேன். இவனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்னை மதிக்காத இடத்துல எப்படி இருப்பேன், என்ன இது பண்ணாத இடத்துல எப்படி இது பண்ணேன்னா, அதான் ரியாக்ஷன், ஆப்போசிட் ரியாக்ஷன் வருது. அதான் பவுல் சொல்றாரு, நீங்கள் மிகுந்த மனத்தாழ்மையா இருங்க. மூணாவது சொல்றாரு பாருங்க, மூன்றாவது மிகுந்த மனத்தாழ்மை, மூன்றாவது சாந்தம். அதான் ஒண்ணு பேர் சொல்லியிருப்பார், அவன் அடிக்கப்படும் பொழுது பதில் அடிக்கலையாம், வையப்படும் பொழுது பதில் வையலையாம். அந்த இயேசு கிறிஸ்து தான் நமக்கு இந்த இதுக்கெல்லாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவ்வளவுதான் சாந்தம். அடுத்து சொல்றாரு பாருங்க, நீடிய பொறுமை. ஒரு ஒற்றுமை ஒரு இடத்துல விளங்க வேண்டும் என்று கேட்டால், என்னுடைய திருச்சபையிலே, என்னுடைய ஊழியத்தின் பாதையிலே, என்னுடைய குடும்பத்திலே ஒற்றுமையை நடக்க வேண்டும் என்றால் ஒற்றுமையாய் நடங்கள். இதுதான் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற முதல் நடக்கை. சரி, இந்த ஒற்றுமை எப்படி பாதுகாத்துக் கொள்ள என்று கேட்டால், ஒற்றுமை எங்கே ஆரம்பிக்கும் என்று கேட்டால், என் வாழ்க்கையில அழைப்பு, இரண்டாவது மனத்தாழ்மை, மூன்றாவது சாந்தம், நான்காவது நீடிய பொறுமை இருக்கும். முடிந்த அளவுக்கு பொறுமையா இருக்கும். நீடிய பொறுமை, அதாவது சாதாரண பொறுமை இல்ல, நீடிய பொறுமை எங்கே இருக்கிறதோ அங்கே ஒற்றுமை இருக்கும். அத கற்றுக் கொடுக்கிறார், நீடிய பொறுமை. அடுத்து நீங்க பாருங்க, அன்பு. அன்பினால் ஒருவர் தாங்கி அன்பு. அடுத்து பாருங்க, மூன்றாவது வசனத்திலே சமாதானம். சமாதான கட்டினால் என்று வார்த்தை சமாதானம் என்று பார்க்கிறோம். பாருங்க, வாசித்தது எல்லாமே இந்த சாந்தம், பொறுமை, அன்பு, சமாதானம், இது எல்லாம் என்ன தெரியுமா? ஆவியின் கனி. இந்த ஆவியின் கனி என்பது எல்லா விசுவாசியின் மத்தியில் இருந்துருச்சு அப்படின்னா, ஆவியின் கனியோ என்று ஒரு 9 விதமான இதை படிப்பணும், உண்மைதான். ஆனா இங்க பாக்குறோம், ஒற்றுமை எங்க பிரதர் இருக்கும்? ஒற்றுமை ஒரு இடத்துல இருக்க வேண்டும் என்று கேட்டால் என்ன நம்ம இடத்துல காணப்பட வேண்டும் என்று கேட்டால், அவர் இந்த ஆவியின் கனியிலே சிலவற்றை எடுத்து நம்ம காமிக்கிறார் பாருங்க. எங்க கேட்டா, தாழ்மை இருக்கணும் பிரதர், சாந்தம் இருக்கணும், பொறுமை இருக்கணும், அன்பு இருக்கணும், சமாதானம் இருக்கணும். இந்த எண்ணத்தோடு ஒரு விசுவாசி நம்ம இருந்துட்டோம்னா அங்க கண்டிப்பா என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒற்றுமை காணப்படும். இல்லை என்றால் அந்த ஒற்றுமை சீர்குலைக்கப்படும். அதான் ஒற்றுமையுடைய அடிப்படை என்ன என்பதை என்று போதிக்கிறார். இந்த கனி, ஆவியின் கனி என்னிடத்துல வர வேண்டும் என்று கேட்டால், அதைத்தான் வேதத்தை நம்ம கற்றுக் கொடுக்க வேதத்தை படிக்கிறோம் அல்லவா? யோவான் 15ஆம் அதிகாரத்திலே இந்த கனியை குறித்த ஒரு என் வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையிலே நான் கனி கொடுக்க வேண்டும் என்று கேட்டால் நான் என்ன செய்யணுங்கிறது இயேசு கிறிஸ்து எனக்கு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. இந்த ஆவியின் கனியானது என் வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கை இருக்கும் என்று கேட்டால், யோவான் 15ஆம் அதிகாரத்தில் நீங்க வந்தீங்கன்னா 4ஆம் வசனத்துல ரொம்ப அற்புதமா பேசுறார் பாருங்க. எண்ணில் நிலைத்திருங்கள். யோவான் 15:4 பாருங்க. எண்ணில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில், ரொம்ப அந்த ஃபிகர் பாத்தீங்கன்னா, ரெண்டு ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ் பேசுறாங்க. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானா என்ன செய்ய முடியாது, கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் எண்ணில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இந்த ஆவியின் கனி, நான் கனி கொடுக்கிறவனா இருக்க வேண்டும் என்று கேட்டால், என்னிடத்துல இந்த கனி வர வேண்டும் என்று கேட்டால், முதலாவது நான் என்ன செய்யணுமா, இந்த செடி இந்த தேவனோடு கூட நிலைச்சிருக்கணும். அதான் முக்கியம். நான் யாரோடு நிலைத்திருக்கிறேன் அதான் சொல்றாரு. இந்த கொடியானது திராட்சை செடி நிலைத்திருவிட்டால், திராட்சை செடி யார சொல்றாரு? முதல்வசனம் சொல்றாரு, நானே மெய்யான திராட்சை செடி. அப்ப இந்த திராட்சை செடியோடு கூட இந்த கிளைகள், இந்த கொடிகள் அங்க இணையல அப்படின்னா, ஐக்கியம் கொள்ளல அப்படின்னா என்னால என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டா, இந்த கனிய கொண்டு வருது. அப்ப ஒரு செடியிலிருந்து இந்த கொடியாகி நான் கனி கொடுக்க வேண்டும் என்றால், இந்த கொடி செடியோடு கூட நிலைச்சிருக்கும், ஐக்கியம் பாருங்கள். அப்ப கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம், வசனத்தோடு கூட ஐக்கியம், பிறரோடு கூடிய ஐக்கியம். இந்த ஐக்கியம் அந்த கொடிக்கும் இந்த செடிக்கும் இந்த ஐக்கியம் இல்லை என்று கேட்டால், வெறுமனை கொடி தனியாக நின்றால் அது சீக்கிரத்திலே பட்டு போயிடும், அங்க கனி கொடுக்காது, அது தீக்கிரையாக விடும். அப்ப இயேசு பெருமான் சொல்லுகிறார், நான் தான் அந்த திராட்சை செடி, இந்த செடியோடு கூட நீங்க நிலைச்சு மட்டும் இருந்துருங்க, நான் என்ன செஞ்சிருவேன், உங்களுக்கு அந்த கனியெல்லாம் கொடுத்துருவேன்.
இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த ஆவியின் கனியானது என்னிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் என்றால் என் வாழ்க்கை என்ன, இந்த கனியானது மற்றவர்களால் பார்க்கப்பட வேண்டும் என்று கேட்டால், நான் கனி கொடுக்கிறவனா இருக்க வேண்டும் என்று கேட்டால், இந்த கொடியாகிய நான் செடியோடு கூட இணைஞ்சு ஐக்கியம் மிக முக்கியம். அதனாலதான் அனுதினமும் வேதத்தை வாசிங்க அப்படிங்கிறது, அனுதினமும் ஜெபிங்கன்னு சொல்றது. ஒவ்வொரு நாளும் என் கிறிஸ்துவோடு கூட வசனத்தோடு கூட, அவன் சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம்ல பாத்தீங்கன்னா, அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலைதுராய் மரத்தை போல் இருப்பான் என்று பாத்தீங்கன்னா, இந்த வசனத்தோடு கூட இருக்கிற ஐக்கியம் இரவும் தியானமா இருக்கிற மனுஷனுக்கு தான் சொல்றாரு. அப்ப கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமும் வசனத்தோடு கூட இருக்கிற ஐக்கியம் என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா, அந்த கொடியிலிருந்து நல்ல கனிகளை கொடுக்காரு. இன்னைக்கு இந்த கனி என் வாழ்க்கையில ஏன் இல்லைன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த கொடியானது தனியா இருக்கிறது, கிறிஸ்துவோடு கூட இணையது. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் இல்லாத ஒரு விசுவாசினாலே இந்த கனியை கொடுக்கவே முடியாது. வசனத்தோடு கூட ஐக்கியம் இல்லாத விசுவாசினால இந்த கனியை கொடுக்க முடியாது. தன் காலத்தில் கனியை கொடுக்கணும்னா இரவும் என்ன செய்யணும், தியானமா இருக்கணும். வேதத்தையும் நான் படிக்க மாட்டேன், வசனமே நான் கற்றுக்கொள்ள மாட்டேன், எனக்கு எப்படி இந்த கனி வெளிப்படும்? என் தேவனோடு கூட ஐக்கியமே நான் இல்லை, எனக்கு ஐக்கியமே கிடையாது. கர்த்தரை நான் வேண்டது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை, அவரோட பேசுறது இல்லை, அவரிடத்துல காலத்துல உட்கார்ந்து தியானிக்கிறது இல்லை, அவருக்கும் எனக்கும் ஒரு லிங்கே இல்லையே, எனக்குள்ள அந்த 2 பேருக்குள்ள நிலைத்தன்மை இல்லைங்கும் போது எப்படி எனக்கு கனி வரும்? இல்லை, அதான் சொல்றேன். பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஒற்றுமையாய் நடப்பதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும், உங்க நடக்க அப்படி ஆரம்பிக்கட்டும். ஏன் என்று கேட்டால், அது ஒற்றுமையா நடப்பதற்கான சில அடிப்படை விஷயங்களை பேசுறார். ஏன்னா நீங்கள் ஒற்றுமையா இருக்க வேண்டும் என்று கேட்டால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, என்னை அழைத்த தேவன் அந்த மனுஷனே அழைச்சிருக்கிறார், அந்த மனுஷனையும் அழைச்சிருக்கிறார், அவர்தான் அழைச்சார். எனக்காக ரத்தம் சிந்திய தெய்வம் அந்த நபருக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். எல்லாருக்கும் அவர் பொதுவானவர் தான். இரண்டாவது, மற்றவர்களை அவங்க எப்படி இருக்காங்க தெரியும், நான் மனத்தாழ்மையா இருக்க வேண்டும், அவ்வளவுதான். என்ன நடந்தாலும் பரவாயில்ல. தாழ்மை, சாந்தம், பொறுமை, அன்பு, சமாதானம், இதுதான் ஒற்றுமைக்கான அடிப்படை விஷயம் என்று போதிக்கிறார் முதல் 3 வசனங்களே. அடுத்து 4ஆம் வசனத்துல 6ஆம் வசனம் வரைக்கும் the elements of unity அப்படின்னா ஒற்றுமைக்குரிய மூலக்கூறுகள் என்ன, ஒற்றுமைக்கு மிக முக்கியமான மூலக்கூறுகள் இருந்து அங்க அற்புதமா அவங்க பவுல் அடிகார் அந்த சபையாருக்கு புரிய வைக்கிறார். பாருங்க, நீ ஒற்றுமை இருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிடலாம், ஆனா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. அவருக்கு அந்த அடிப்படையை பேசிட்டு, இந்த அடிப்படையினாலதான் நீங்க ஒற்றுமையா இருக்கணும்னு சொன்ன தேவன் 4ஆம் வசனத்துல 6ஆம் வசனம் வரைக்கும் பாருங்க, என்ன எலமெண்ட்ஸ், என்ன மூலக்கூறுகள் ஒற்றுமைக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரே ஒரேன்னு நிறைய வார்த்தை இருக்கு பாருங்களேன். முதல்ல ஒரே நம்பிக்கை, அப்படிதானே? 4ஆம் வசனத்திலே நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே, எதுக்காக அழைச்சாரு? ஒற்றுமையா இருக்க அழைச்சிருக்கிறார், ஒற்றுமையா இருங்க அப்படிங்கிறார். ஓகே, ஏன் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கை, பாத்தீங்களா, ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே தேவன். பாத்தீங்களா, 4, 5, 6 வசனத்துல ஒரே, அந்த ஒன்ங்கிற வார்த்தை தெரியுமா? ஒன். அதுதான் எனக்கு இருக்கிற அதே நம்பிக்கை தான் யாருக்கு இருக்குது? அந்த கேட்கிறவங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு. என்ன மூலக்கூறு? எதனால என்னுடைய ஒற்றுமையினுடைய மூலக்கூறு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, என் நம்பிக்கையும் அவர் நம்பிக்கை வேற வேற என்ன. அவர் வேற தெய்வத்தை நம்புறாரு, வேற அவருடைய நம்பிக்கை வேற, அப்படி கிடையாது. நான் எதை நம்புகிறேனோ, எதை என் நம்பிக்கை அது அடுத்தவருடைய நம்பிக்கை, அந்த நபருடைய நம்பிக்கை. ஒரு திருச்சபையா இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த திருச்சபையுடைய நம்பிக்கை ஒரே நம்பிக்கை தான். நம்ம எல்லாரும் ஒரே நம்பிக்கை கொண்டவா இருக்கிறதுனால நீங்க ஐக்கியமா இருங்க அப்படிங்கிற, ஒற்றுமையா இருங்க அப்படிங்கிற. அதான் அந்த எலமெண்ட்ஸ் சொல்றாரு. மிக முக்கியமான மூலக்கூறு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஒற்றுமைக்கான மிக மூலக்கூறு எல்லாருக்கும் ஒரே நம்பிக்கை இருக்கு, வெவ்வேறு நம்பிக்கை கிடையாது. வெவ்வேறு நம்பிக்கை இருந்தால் அந்த கூச்சங்கள் வரும், குழப்பங்கள் வரும். ஆனா உங்களுக்கு அந்த இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டா, நீங்கள் எல்லாரும் ஒரே நம்பிக்கை உடையவர்கள். அது மாத்திரமா அது சொல்றாரு, ஒரே நம்பிக்கை மாத்திரமல்ல, நம்மளாம் யாராம் ஒரே சரீரத்தில் உள்ளவர்களும். அதான கொரிந்தியர்ல வாசிக்கிறோம், நம்ம எல்லாம் ஒரே சரீரம், தலையாகிய கிறிஸ்து, இந்த சரீரமாகிய சபை. அப்ப இந்த சரீரமாகிய சபை என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது அவயங்கள் வெவ்வேறு, நம்மளாம் யாருன்னா ஒரே சரீரம் தான். அப்ப ஒரே சரீரத்தில் இருக்கிற அவயவங்கள் எப்படி இருக்கணும்? அது ஒற்றுமையா இல்லைன்னா அந்த அவயவம், அந்த சரீரமானது மிகுந்த பாடுகளுக்கு உட்படும்.
அத 1 12 படிச்சோம். அவயவங்கள் எல்லாம் வெவ்வேறு, ஆனால் சரீரம் ஒன்றுதானே. நம்ம எல்லாரும் வெவ்வேறு வீட்டுல இருந்து வந்திருக்கலாம், வெவ்வேறு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கலாம். நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய படிப்புகள், நம்முடைய பின்புலங்கள் வித்தியாசமா இருக்கலாம். ஆனால் நம்ம எல்லாரும் ஒரே சரீரமாகிய சபையில இருக்கிறோம், ஒரே நம்பிக்கை உடையவரா இருக்கிறோம். ஆகவே ஒற்றுமையா இருக்க. ரெண்டாவது, ஒரே சரீரமா இருக்கும். ஒரே சரீரத்தில் இருக்கிற அவயவங்கள் ஒன்றுக்கொன்று என்ன செய்யக்கூடாதான், அங்க அந்த போட்டி பொறாமையோடு சண்டை சச்சரோடு இருக்கக்கூடாது, ஒற்றுமையா இருங்க அப்படிங்கிறார். மூணாவது சொல்றாரு பாருங்க, ஒரே நம்பிக்கை, ஒரே சரீரம். அப்புறம் பேசுறாரு ஒன் ஸ்பிரிட், ஒரே ஆவி. எனக்குள்ள இருக்கிற அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளும் இருக்கிறார். எனக்கு என்ன ஸ்பிரிட் இருக்கோ, எனக்கு என்ன ஆவியானவர் எனக்குள்ள இருந்து கிரியை செய்கிறாரோ, அதே கிரியை தான் உங்களுக்குள்ள செய்யறாரு. எனக்கு வேற மாதிரி, உங்களுக்கு வேற மாதிரி இல்லை. ஒரு ஆவியானவருடைய கிரியைகளும் ஆவியா எனக்கு இருக்கிற ஆவியானவரும் உங்களுக்கு இருக்கிறார். ஒரே ஆவி, வெவ்வேறு ஆவி. அடுத்து பேசுறாரு ஒரே ஆவி மாத்திரம் இல்ல, அடுத்து ஒரே கர்த்தர். நாம் ஆராதிக்கிற தெய்வம், நான் இயேசு கிறிஸ்துவ நம்புறேன், இன்னொருத்தங்க வேற ஒரு தெய்வம், அப்படி கிடையாது. நமக்கெல்லாம் ஒரே கர்த்தர் தான். ஒரே கர்த்தர், ஒரே கடவுளை, ஒரே தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம் அல்லவா. இப்ப நமக்கெல்லாம் எல்லாம் ஒன்னா இருக்கும் பொழுது ஏன் டிஃபரன்ஸ் கேட்கறாங்க? ஏன் உங்களுக்குள்ள இந்த ஐக்கியமின்மை? அப்ப நீங்க ஐக்கியத்தை நடந்து கொள்ளுங்கள். ஒரே கர்த்தர். அப்புறம் பாருங்க ஒரே விசுவாசம். என் விசுவாசம் என்னவோ உங்ககிட்ட கிட்ட அதான் நீங்க சொல்வீங்க. உங்களுடைய எதிர்கால நம்பிக்கை என்ன வருது, எதிர்காலத்தை பற்றி உங்களுக்கு என்ன விசுவாசிக்கிறீங்கன்னு கேட்டா சொல்லுவீங்க, நான் மறுச்சலனை செஞ்சிருவேன், பிழைச்சிருவேன். ஏன் டக்குனு அதே பதிலாக சொல்ல முடியும். உங்களை ரட்சித்தது யாரு, உங்களுக்காக ஜீவனை கொடுத்தது யாரு, நீங்க சொல்லுவீங்க இயேசு கிறிஸ்தா நான் விசுவாசிக்கிறேன். ஏன் டக்குனு அதை சொல்ல போறேன். ஒரே விசுவாசம் தான், நமக்கெல்லாம் வெவ்வேறு விசுவாசம் கிடையாது. அப்ப பேசுறாரு ஒரே விசுவாசமும். அப்புறம் பாருங்க ஒரே ஞானஸ்நானம், ஒன் பேப்டிசம். கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லாமே ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், அவ்வளவுதான். நம்ம எல்லாரும் பெற்ற ஞானஸ்தானம் ஒரே ஒண்ணுதான், அதுல எந்த வேறுபாடும் கிடையாது. ஒரே ஞானஸ்தானம். அப்புறம் பாருங்க ஒரே தேவன். இப்ப இதெல்லாம் அந்த ஒன் 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 பாடி, ஒன் ஸ்பிரிட், ஒன் லார்ட், ஒன் ஃபைத், ஒன் பேப்டிசம், ஒன் காட், இதெல்லாம் ஒன் ஒன் ஒன். எல்லாம் ஒருமை, ஒற்றுமை என்று சொல்லும் பொழுது எல்லாம் ஒன்று 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 ஒன்றுங்கும் போது ஏன் இந்த இடத்துல பல பிரிவுகள் நம்பியாகிறார்? இந்த ஒற்றுமை இல்லாமலுக்கு என்ன காரணம்? அப்ப அதான் சொல்றாரு, இங்க ஏன் இப்படி ஒற்றுமை நடக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஒன்று அவருடைய அடிப்படையை பேசுறாரு. ஒற்றுமையா இருப்பதற்கான அடிப்படை என்ன? இதுதான். இது இருந்துட்டா நீ ஒற்றுமையா இருக்க சொல்லிடுறாரு. ஏன் ஒற்றுமையா இருக்க வேண்டும் அதுக்கு பதில் சொல்றாரு. இதெல்லாம் ஒரே 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 இப்படி ஒன்றா எல்லாம் இருக்கிறதுனாலே நீங்களும் எப்படிதான் இருக்கணும், ஒன்றாவா இருக்கணும். ரொம்ப அற்புதமா பேசுறாரு. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா மூன்றாவது, இந்த ஒற்றுமையை பாதுகாப்பதற்கு அவர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறார். 7ஆம் வசனத்துல 16ஆம் வசனம் வரைக்கும் ரொம்ப அற்புதகரமா சில விஷயங்கள் பேசிட்டு வராரு பாருங்க. இது பேசிக்கா பேசிட்டார். ஒற்றுமையுடைய அடிப்படை என்ன, ஒற்றுமையுடைய மூலக்கூறுகள் என்ன, இதுதான் சொல்லிட்டு நீங்க 7ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த கிறிஸ்தவ ஒற்றுமையை பாதுகாப்பதற்கு 2 முக்கியமான விஷயங்களை கவனிக்க சொல்றாரு. இந்த தேவனானவர் தேவனுடைய திருச்சபையிலே இந்த ஒற்றுமையா நீங்க நடக்கணும் அப்படின்னா அதற்கு நான் 2 விஷயத்தை உங்களுக்கு பண்ணி வச்சிருக்கிறேன், 2 விஷயத்தை கொடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அதை நீங்க பாதுகாத்தாலே போதும். என்னென்ன விஷயம் பாருங்க, ரொம்ப அற்புதமா பேசுறாரு பாருங்க. இந்த 7ஆம் வசனத்துல இருந்து சில வசனங்களுக்கு வாசிக்கிற பாருங்க. 7ஆம் வசனத்துல இருந்து கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக, அதாவது ஈவு என்றால் அந்த வார்த்தை பத்தி பேச போறாரு. அதான் சொல்றாரு, கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. கிருபை என்று சொல்லும்போது வரத்தை பத்தி பேசுறாரு. இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு திருச்சபையுடைய ஒற்றுமைக்கு கொடுத்திருக்கிற மிக முக்கியமான அற்புதமான விஷயம் கேட்டீங்கன்னா வரங்கள், ஆவிக்குரிய வரங்கள். இந்த ஆவிக்குரிய வரங்கள் அத்தனை விசுவாசமும் இருக்குது. அதனால இந்த ஒற்றுமை மிக எளிதா பாதுகாப்பட்டுலாம், அது எந்த டவுட்டும் கிடையாது. அதான் பின்னாடி பேச போறாரு. என்ன இந்த வரத்தை பத்தி பேசுறாரு பாருங்க. 1 வரங்கள், 2 நபர்கள், 2 விஷயம் பேசுறாரு. இந்த 2மே ஒரு திருச்சபையில் இருக்கும் பொழுது கண்டிப்பாய் ஒற்றுமை பாதுகாக்கப்படும். அதான் சொல்லும்போது சொல்றாரு, அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது, ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்கள் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா. இறங்கினவரே, இயேசு கிறிஸ்து பேசிட்டு இருக்கிறாரு. இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கு மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமா இருக்கிறார். அங்கிருந்து வந்தார், வந்து வேலையை முடிச்சுட்டு திரும்ப போயிருக்கிறார். போனவர் நமக்கு வரத்தை கொடுத்திருக்கிறார். அதை பத்தி பேசுறார். பேசிட்டு வரும்போது சொல்றாரு பாருங்க, மேலும் நாம் அனைவரும்
தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி. ஏன் இந்த ஒற்றுமையை சொல்றாரு அப்படின்னு கேட்டா, ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷனாகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். பாருங்க, இந்த 12-14 நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு திருச்சபையினுடைய ஒற்றுமைக்கு நீங்க கவனிக்க வேண்டிய 2 விஷயத்த சொல்ற சபையில. அது மட்டும் அது கவனிக்க நீ கஷ்டம். ஒற்றுமை இருக்காது. என்ன பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சபையில ஒற்றுமை விளங்கணும் அப்படின்னா அங்க இருக்கிற வரங்களை ஒரு கவனிக்க அப்படிங்கிறார். இப்ப எனக்கு ஒரு வரம் இருக்கும், எனக்கு ஏதோ ஒரு வரத்தை கத்த கொடுத்திருக்கிறார். இப்ப நான் என் வரத்தை சபையில பயன்படுத்தும் பொழுது என் மூலமாக யார் அதுல பயன்படுறீங்க? விசுவாசிகள் பயன்படுறாங்க. இன்னொரு விசுவாசிக்கு ஒரு வரம் இருக்கும். அப்ப நான் பயன்படுத்துகிற வரத்தின் மூலமாக இன்னொரு சரீரம், இன்னொரு விசுவாசி பயன்படுகிறார். ஓகே, அதே போல இன்னொரு கிடைச்ச வரத்தை அவர்கள் பயன்படுத்தும் பொழுது நான் பயன்படுகிறேன். இப்படி ஒருவருக்கொருவர் வரங்களை பயன்படுத்தும் பொழுது அந்த ஒட்டுமொத்த சபையும் என்ன செய்யுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா புரியுதுல. இந்த வரத்தை கவனிங்க அப்படிங்கிறாரு. தேவன் திருச்சபையிலே இந்த ஒற்றுமையை நிலைநாட்ட, ஒற்றுமையை பாதுகாப்பதற்கு தேவன் சிலருக்கு என்னென்ன பண்ணாரு, அதாவது வரங்களை பற்றி லிஸ்ட் போடுறாரு. ஆனா முதலாவது நம்ம கவனிக்க வேண்டியது வரங்கள். திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு, திருச்சபையுடைய ஒற்றுமையின் வளர்ச்சிக்கு நம்ம அத்தனை பேரும் கவனிக்க வேண்டியது வரங்களை பார்க்கணும். யாருக்கு என்ன வரம்? இந்த வரங்களை பெற்ற அந்த ஜனங்கள் அந்த வரங்களை சபையில பயன்படுத்தும் பொழுது மட்டும்தான் என் மூலமாக இன்னொருவர் பயன்படுகிறார், அவர் மூலமாக இன்னொரு பயன்படுகிறார், இவர் மூலமாக இது ஒரு கனெக்ஷன். இப்ப எல்லாருக்கும் ஒருவருக்கொருவர் அந்த வரங்களை பயன்படுத்தி வளரும் பொழுது அங்க எது ஸ்ட்ராங் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒற்றுமை ஸ்ட்ராங் ஆகுது, ஒரு மனப்பாடு ஸ்ட்ராங் ஆகுது. எனக்கு கிடைச்ச அந்த கிருபையை நான் பயன்படுத்துகிறேன், இன்னொரு கிடைச்ச கிருபையை அவர் பயன்படுத்துறாரு. இப்படி ஒருவருக்கொரு பயன்படுத்தி 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 ஒருவருக்கொரு பயன்பட்டுக் கொள்ளும் பொழுது அதுதான் அந்த ஒற்றுமைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மூலக்கூறாக. அதான் இங்க பவுல் சொல்றாரு, ஒற்றுமை ஒரு திருச்சபையிலே இருப்பதற்கு தேவன் கொடுத்து வைத்திருக்க மிக முக்கியமான பாதுகாப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா 2 விஷயம் கேட்கலாம். ஒன்று வரங்கள், கிறிஸ்துவினால் அளிக்கப்பட்ட சபையில் அளிக்கப்பட்ட வரங்கள். அது எதுக்கு அது கேட்டீங்கன்னா, ஏன் வரங்களை கர்த்தர் கொடுத்தாரு? நீங்க அதே இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த வரங்களை தேவன் கொடுப்பதற்கான அந்த காரணங்கள், அந்த நோக்கத்தை சொல்றாரு பாருங்க. 11ஆம் வசனத்திலே என்ன நோக்கத்திற்காக கர்த்தர் இந்த வரத்தை கொடுக்கிறாருன்னு கேட்டீங்க அப்படின்னா 11ஆம் வசனத்துல அற்புதமா பேசுறாரு. மேலும் நாம் அனைவரும், எல்லா விசுவாசியும் நம்ம அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராக. இப்ப மற்ற விசுவாசிகளை தயார்படுத்துவது இந்த வரத்துல இருக்கு. மற்ற விசுவாசிகள் தயார்படுத்தப்படுவது, அவர்கள் வளர்ச்சிக்கு நேராய் போவதற்கு இந்த வரங்கள் மிக மிக முக்கியமான இடத்தை பிடிக்குது. அடுத்து பேசுறாரு 12ஆம் வசனத்திலே பரிசுத்தவான்கள் சீர் பொருந்த. 3ஆவது சொல்றாரு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்டியன் சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக. பாருங்க எவ்வளவு விஷயத்த பேசுறாரு பாருங்களேன். ஒரு சபையினுடைய ஐக்கியம், ஒருமனப்பாடு பாதுகாக்கப்படுவதற்கு வரங்களை பயன்படுத்துறார். ஓகே, இந்த வரங்களை நீங்க கவனிங்க. அந்த வரங்களை பயன்படுத்தக்கூடிய அந்த நபர்களையும் பாருங்க. வரங்கள் ஒருவருக்கொரு ஐக்கியத்தை மேம்படுத்தும். முதலாவது என் வரத்தை நான் இனம் கண்டு கொள்ள வேண்டும், அதனை எக்ஸசைஸ் பண்ண, அதை நான் பயன்படுத்துறது மிக முக்கியம். எனக்கு கிடைத்த வரங்களை நான் திருச்சபையிலே பயன்படுத்துவது மிக நல்லது. அப்படி பயன்படுத்தும் பொழுதுதான் என் மூலமாக மற்ற சரீரங்களுக்கு அது பயனாகிறது. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, மற்றவருடைய வளர்ச்சிக்கு மிக அற்புதமா இருக்குது. அதான் சொல்றாரு, மற்ற விசுவாசிகளை தயார்படுத்த வரம் வேண்டும், மற்ற விசுவாசிகள் பக்தி விருத்தி அடைய இந்த வரங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த சபையினுடைய வளர்ச்சிக்கு இந்த வரங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். இந்த வரங்கள் பயன்படுத்தப்படவில்லை என்றால் அங்கே சரீரமாகிய சபை வளராது, பக்தி விருத்தி அடையாது, விசுவாசிகள் அடுத்த நிலைமைக்கு தயாராக மாட்டாங்க. ஆகவே ஒவ்வொருவரும் தங்கள் வரங்களை நீங்க பயன்படுத்துங்க. அப்ப உங்களுக்குள்ளாக என்ன வரும்னு கேட்டீங்கன்னா அந்த ஐக்கியம், இந்த ஒற்றுமை அது இன்னும் மேம்படும்.
அது மாத்திரமல்ல, நீங்கள் வரங்களை மட்டும் பார்க்காதீங்க. ரெண்டாவது சொல்றாரு, அந்த அழிக்கப்பட்ட நபர்களை பாருங்க. வரங்கள் அழிக்கப்பட்ட நபர்கள் யாரு அங்க பேசுறாரு பாருங்க. அவர் சிலரை, இந்த வார்த்தை பாருங்க, அவர் சிலரை அப்போஸ்தலர், 13ஆம் வசனம், சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அப்ப ஒரு சபையினுடைய ஒற்றுமையை பாதுகாப்பது எல்லா சபைக்கும் அவசியம். சரி, இந்த ஒற்றுமையை பாதுகாப்பதற்கு சபை ரெண்டு விஷயத்தை கவனிக்க சொல்றாரு. ஒண்ணு, வரங்களை பெற்ற வரங்களை கவனித்து கவனிங்க. இரண்டாவது, வரங்களை பெற்ற நபர்களை கவனிங்க. அப்ப இந்த வரங்கள் மிக அவசியம். என்னுடைய திருச்சபையிலே என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன வரங்கள் இருக்கு கொஞ்சம் கவனிக்கணும். இப்ப நம்ம சபையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எத்தனை வரங்கள் இங்க பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. வரங்கள் எத்தனை வரங்கள் இருக்குது நம்ம தெரியும். ஏறக்குறைய 18-19 வரங்கள் இருக்குது. இந்த வரங்களிலே எத்தனை வரங்கள் நம்முடைய திருச்சபைகளே பயன்பாட்டில் இருக்கிறது, எத்தனை பேர் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி பண்ணாதான் என் மூலமாக இன்னொரு ஒரு பெரிய கனெக்ஷன், இந்த ஒற்றுமையை அப்பதான் பார்க்க முடியும். ரெண்டாவது, அந்த நபர்களை கவனிக்க. அப்ப நீங்க பார்க்கும் பொழுது இங்கே சிலரை அப்போஸ்தலர்கள், சிலரை தீர்க்கதரிசிகள் படிக்கிறோம்ல, இந்த ரெண்டு வரங்களும் இன்றைக்கு இல்லை, நமக்கு தெரியும். அதான் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் அதுக்கு பதில் நமக்கு சொல்லிருச்சு. ஏற்கனவே படிச்சுட்டாங்க. 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே இந்த அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசிகளும் சபையினுடைய அந்த அஸ்திபார ஊழியத்துக்கு அவசியம். ஓகே, இன்னைக்கு அவங்க இல்லை. ஆனா மிச்சம் 3 பாருங்களேன். சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மெய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். ஒரு திருச்சபையிலே மெய்ப்பர்கள் இருப்பது மிக அவசியம், சுவிசேஷம் இருப்பது மிக அவசியம், போதகர்கள் இருப்பது மிக அவசியம். ஒரே நபர் இந்த 3 ஊழியையும் செய்யலாம், அதுல ஒரு தவறு கிடையாது. கர்த்தர் அந்த வரங்களை கொடுத்திருந்தார் அப்படின்னா ஒரே நபர் போதகம் செய்யலாம், மெய்ப்பர்களாகவும் இருக்கலாம், சுவிசேஷாகவும் இருக்கலாம். சிலருக்கு அந்த வரங்களை கர்த்தர் கொடுத்திருப்பாங்க. சில நேரங்களிலே தனித்தனி நபர்கள் அந்த தனித்தனி ஊழியங்களை செய்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. சில இடங்கள்ல ஒரு நபருக்கு 2 வரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கலாம். ஆகவே இதுல எந்த ஒரு இது இல்லை. ஒரு சிலர் 3மே செய்யக்கூடிய மனிதர்கள் இருக்கலாம் சத்துரு சபைகளில். அப்ப நம்ம யோசிக்கணும், இந்த நபர்களை கர்த்தர் என்ன வச்சிருக்காருன்னா எதுக்காக வச்சிருக்கிறாரு? மிக முக்கியம். ஏற்கனவே படிச்சோம் பாத்தீங்களா, விசுவாசிகளை தயார் செய்ய, பக்தி வீழ்த்தி உண்டு பண்ண, அது மாத்திரமல்ல வளர்ச்சியை உண்டாக்குவதற்கு. இதுதான் மிக முக்கியம். அப்ப நம்ம இணைந்து செயல்படும் பொழுது, ஒற்றுமையா இருக்கும் பொழுது, வரங்களையும் வரத்தை பெற்ற நபர்களையும் நம்ம இனம் கண்டு கொண்டு அதன் மூலமாக ஒற்றுமை வளரும். ஏன்னா சபை அப்படியே வளரும், பக்தி விருத்தி உண்டாகுது, அடுத்த நிலைமைக்கு நம்ம தயார் செய்கிறோம் எல்லாரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும்னா அந்த ஒற்றுமை வந்துருது. பாத்தீங்களா, இந்த ஒருமனப்பாடு அதைத்தான் பேசிட்டு வர. ஒற்றுமையுடைய அடிப்படை பேசிஸ் என்னன்னு படிச்சோம், ஒற்றுமையுடைய மூலக்கூறு எலமெண்ட்ஸ் என்னன்னு படிச்சோம். இந்த preservation of unity, இந்த ஒற்றுமையினுடைய பாதுகாப்பு, எப்படி அதை பாதுகாக்க முடியும் என்று கேட்டால் அவர் சொல்றாரு, ஒற்றுமையை பாதுகாக்க 2 விஷயத்தை கண்காணிங்க அப்படிங்கிறார். 1, வரங்களை கவனிங்க. ஃபர்ஸ்ட், விசுவாசிகள் சும்மா உட்கார்ந்து இருக்காங்களா, இல்ல அவங்களுக்கு கிடைச்ச வரங்களை பயன்படுத்திட்டு இருக்காங்களா? போன வாரம் எங்க யூத் பசங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தேன். அடுத்த மாசம் நீங்க எல்லாருமே ஒரு கைப்பிரதி, சுவிசேஷ கைப்பிரதி எழுதிட்டு வரணும் அப்படின்னு. எல்லாரும் எழுத்தாளர்கள் கிடையாது, எல்லா பசங்களும் அதாவது என்ன இதுக்கு முன்னாடி எத்தனை புத்தகம் எழுதுனவங்க கிடையாது. சரி, ஒரு செக் பண்ணுவோம் எத்தனை பேர் எழுதுறாங்க. ஒருவேளை கர்த்தர் சில வரங்களை கொடுத்து வச்சிருக்காங்க. ஒரு சுவிசேஷ கைப்பிரதி, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றியோ இல்ல அவருடைய அன்பை பற்றியோ ஏதோ ஒரு தலைப்பு, உங்களுக்கு பிடிச்ச தலைப்புல நீங்க எழுதிட்டு வாங்க. டிசம்பர் மாசம் 4ஆவது அது கொடுக்கணும். அதுதான் இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அசைன்மெண்ட். எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல, ஆனா கொடுத்தாச்சு எப்படியோ. ஏன் அப்படின்னா சில நேரங்கள்ல இந்த வாய்ப்புகளை நம்ம கொடுக்கும் பொழுது, இந்த சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது, சில நேரங்களில் இந்த வரங்கள் அவர்களுக்கு இருக்கிறா என்பதை நீங்க ஈஸியா கண்டுகொள்ளலாம். அது மிக மிக நல்லது. சில நேரங்கள் நம்ம இந்த வரங்களை இந்த பிள்ளைகள் இவங்கெல்லாம் அது பயன்படுத்த என்ன ஆகும் அப்படின்னா, சபையினுடைய வளர்ச்சி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா அந்த ஒருமனப்பாட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சுவாங்க. அந்த ஒற்றுமை, ஏன்னா இவர்கள் மூலமாக இன்னொருவர் பக்தி விருத்தி அடைகிறார், அவர் மூலமாக இவர் பக்தி விருத்தி அடைகிறார், இவருக்காக இவர் ஜெபிக்கிறார், இவர் மூலமாக இவர் உதவி செய்கிறார். இந்த வரங்கள் ஒன்றுக்கொன்று கனெக்ஷன் ஆனது. ஒரு சபை அப்படிதான் இயங்கப்பட வேண்டும். அதான் சொல்றாரு, இந்த ஒருமனப்பாடு, இந்த ஒற்றுமை பாதுகாப்பதற்கு வரங்களை நீங்க தயவு செய்து கண்டுபிடிங்க, வரங்களை கண்காணியுங்கள். 2வது, நபர்களை பாருங்க. அந்த நபர்கள் மூலமாகவும் சபையினுடைய ஒற்றுமை பாதுகாக்கப்படும். போதகன் போதிக்கிறார், அந்த போதனை மூலமாக பலர் பிரயோஜனப்படுகிறார். சுவிசேஷகர் சுவிசேஷத்தை பறைசாற்றுகிறார், அநேக ஆத்துமாக்கள் சபைக்கு வருகிறது.
இப்படி சில நேரம் போதகர்கள் இருக்கிறார்கள், சில நேரங்களில் மெய்ப்பர்கள் மெய்க்கிறார்கள், மந்தைகளை மெய்க்கக்கூடிய ஊழியம் செய்யறாங்க. அவர்கள் மெய்க்கிறதுனாலே அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கு ஆறுதல் கிடைக்கிறது, அவர்களுக்கு உதவி கிடைக்கிறது, அவர்களுடைய வளர்ச்சிக்கு நேராக போகிறார்கள். இதுதான் ஒரு சபை கர்த்தர் கொடுத்த வரத்தின் மூலமாக ஒற்றுமையை பாதுகாப்பு. அத்தனை ஒற்றுமையை பாதுகாப்பதற்கு இந்த ரெண்டு விஷயத்த பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அந்த பர்பஸையும் சொல்றாரு. என்ன நோக்கத்திற்காக? நோக்கம் இதுதான், விசுவாசிகளை தயார்படுத்த, பக்தி விருத்தி அடைய, வளர்ச்சி உண்டு பண்ண. அப்ப இந்த முதல் 16 வசனங்களிலே ஒற்றுமையை குறித்தும் ஒரு திருச்சபையுடைய ஐக்கியத்தை குறித்து பேசும் பொழுது இந்த 3 விஷயங்களை பட்டியலிட்டு பேசுறாங்க. ஒன்று, என்ன பேசிஸ், என்ன எலமெண்ட்ஸ், என்ன பிரிசர்வேஷன், என்ன அடிப்படையிலே நம்முடைய ஒற்றுமை இருக்க வேண்டும், எந்த மூலக்கூறு இருக்கிறதுனாலே நமக்கு இந்த ஒற்றுமை இருக்க வேண்டும். மூன்றாவது, இதை எப்படி பாதுகாக்க. இதை சொல்லி முடித்த பவுலடிகளார் அடுத்து 17வது வசனத்திலிருந்து ஒரு 2 வசனத்தை மைய புள்ளியா எடுத்துட்டு அதுல இருந்து இந்த 32வது வசனம் வரைக்கும் அடுத்த 16 வசனங்களை 2 பிரிவா பிரிச்சு நம்ம பேசுறாங்க. இந்த 2 பிரிவுகளுக்கு மிக முக்கியமான வசனம் எது என்று கேட்டால் 21ஆம் வசனமும் 27ஆம் வசனமும். நீங்க 21ஆம் வசனத்தால கவனிச்சீங்க அப்படின்னா, இயேசுவின் இடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டு அறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. இப்ப ஒரு விஷயத்த பேச போறாரு, 2 விஷயத்த பேச போறாரு. ஆக்சுவலி இந்த மீதி இருக்கிற 16 வசனங்கள்ல என்ன அப்படின்னா, ஒரு விசுவாசனுடைய அனுதின வாழ்க்கை, ஒற்றுமை வாழ்க்கையை பத்தி ஓகே முடிச்சு, ஐக்கியம் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. இப்ப உங்களுடைய அனுதின வாழ்க்கை ஜெனரலா பொதுவான நிலைமையில, பொது வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கும், பொதுவாக எப்படி இருக்கு நீங்க இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு 2 மையமான வசனத்தை எடுக்கிறார். ஒண்ணு, இந்த 21ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான வசனம். என்ன பேசுறாரு அப்படின்னா, ஒரு விசுவாசி இருக்கிறீங்களே, ரட்சிக்கப்பட்டீங்களே, நீங்க இயேசுவினிடத்துல சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களேன்னு பேசிட்டு சில விஷயங்கள் பேசுறார். இயேசு கிறிஸ்துவினாலே போதிக்கப்பட்ட நீங்கள் எப்படி இருக்கும். அடுத்து 27ஆம் வசனத்துல பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். 2 விஷயத்த சொல்றாரு பாருங்க. இப்ப நான் போய் சொல்றேன், இயேசு உங்களுக்கு போதிச்சாரா? கேள்வி கேட்கிற பின்னாடி. நீங்க திருடுறீங்கல்ல, இயேசுடைய போதம் அதுவா? அது கேள்வி கேட்கிறார். அற்புதமா அதை 2 கனெக்ட் பண்றது. அப்ப நீங்க இயேசுவினாலே போதிக்கப்பட்டதை செய்யவில்லை என்றால் நீங்க யாருக்கு இடம் கொடுத்துட்டீங்க? பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டீங்க. அப்ப உங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே பிசாசுக்கு இடம் கொடுத்த ஒரு நடக்கை வாழ்றீங்களா, இல்ல இயேசுடைய போதனைக்கு உட்பட்டு வாழ்றீங்களா? இந்த 2 டிஃபரன்ஸ், இந்த 2 வேறுபாட்டை தான் இந்த 17ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் பேசுறாரு. இந்த 2 வசனத்தை மையமாக எடுத்துக்கொண்டு இந்த 2 வசனத்தின் அடிப்படையிலே இயேசு கிறிஸ்துவினாலே போதிக்கப்பட்ட நீங்கள் எப்படி இருப்பீர்கள், இல்ல பிசாசுக்கு எடுத்து இடம் கொடுத்து விட்டீர்கள், உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும்? அந்த 2 அவருக்கு பேச போறார். அதுதான் 17ஆம் வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, ஆதலால், அதாவது இந்த ஒற்றுமையாய் நீங்க இருந்து சபையை வளர்த்து பக்தி விருத்தி கொண்டு பண்ணி அதை நீங்க அற்புதகரமாய் அடுத்த நிலைமைக்கு சபையை தயாரெல்லாம் படுத்துறீங்களே, ஒற்றுமையா இது செய்யப்படும் பொழுது, ஆதலால் நம்ம என்ன செய்யணுமா? இது திருச்சபைக்கு உள்ளான ஒற்றுமையை மட்டும் பேசல, இப்ப பொது வாழ்க்கைக்கு வர பிராக்டிக்கலான அனுதின வாழ்க்கை நீங்க எப்படி இருக்கணும், நடக்கை பற்றி பேசுறாரு. எப்படி நடக்கணும் சொல்றாருன்னா, ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார் பாருங்க. இங்க நம்ம படிச்சோம், நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய சில அறிவுரைகள் என்ன, புத்தி என்னவெனில் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்துல புத்தின்னு சொல்லிட்டு 17ஆம் வசனத்துல வந்து எச்சரிப்பு பேசுறாரு. பார்த்தீங்கன்னா வார்த்தை பிரயோகம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க இவ்வளவு அற்புதகரமான மக்கள் தான், ஏன்னா வரங்களை பெற்றிருக்கிறீங்க. வரங்கள் மூலமாக அநேகரை நீங்க வந்து பக்தி விருத்திகளாக உள்ளாக்குறீங்க. நீங்க தான், உங்க மூலமா தான் சபை வளருது, உங்க மூலமா தான் இதெல்லாம் நடக்குது. ஓகே, நாம் தான் இந்த ஒற்றுமையை பாதுகாக்கிறோம், நம்ம தான் ஐக்கியமா இருக்கிறோம், உண்மை. ஆனா அதே நேரத்துல உங்களுடைய பொது வாழ்க்கை, அனுதின பிராக்டிக்கல் லைஃப், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட ஜீவியத்துல நீங்க எப்படி இருக்கணும் எச்சரிக்கையை பேசுறாங்க. சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தான் பேச வராங்க. இப்ப விசுவாசிகள் எப்படி நடக்க கூடாது ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கிறார். எப்படி நடக்க கூடாது? 17ஆம் வசனத்துல முதல் விஷயத்த சொல்றாங்க. எப்படி நடக்க கூடாதுன்னா 17ஆம் வசனத்திலே, மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி எப்படி செய்யாதீங்க. அது முதல்ல எப்படி நடக்க கூடாதா? புறஜாதிகள் நடக்கிறது போல என்ன செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக போதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்க புறஜாதிகள் நடப்பீங்களா, ஆதிக்கிருப நடப்பீங்களா கேட்கிற கேள்வி. சொல்ற விஷயங்கள் புரியுதுங்க. இயேசு கிறிஸ்து போதனை அது கிடையாது.
புறஜாதிகள் எப்படி தன்னுடைய வீணான சிந்தையில் நடக்கிறாங்க, நீங்களும் அப்படி நடந்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க யாராலும் போதிக்கப்படல, ஏசு போதிக்கப்படல. அதான் பேசுற புறஜாதிகள் தன் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்க நடக்காதீங்க. அடுத்து 18ஆம் வசனத்துல பாருங்க எப்படி நடக்கக்கூடாது. ஒன்று, அவங்க வீணான சிந்தை, அது ஒரு பிரயோஜனம் இல்லாத சிந்தை, அந்த சிந்தை சொல்வது போல் நடக்கிறீங்க, அப்ப நீங்க நடக்காதீங்க. இரண்டாவது, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய். முதல்ல இரண்டாவது எப்படி நடக்கக்கூடாதாம், புறஜாதிகள் புத்தியில் அந்தகாரப்பட்டு நடப்பது போல் நடக்காதீங்க. முதலாவது வீணான சிந்தை நடப்பதும் நடக்காதீங்க. இரண்டாவது, அங்க இருதயத்துல அந்த புத்தியில் என்ன இருக்கக்கூடாதான், அந்தகாரம் இருக்கக்கூடாது. அந்தகாரப்பட்டு நடப்பது போல நடக்காதீங்க. அடுத்து கீழே பதில் சொல்ற, தங்கள் இருதய கடினத்தினாலே நடப்பது போல நடக்காதீங்க. எத்தனை முறை கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி இருதய கடினம் வந்துடக்கூடாது. இது தவறு, செய்யாதீங்க செய்யாதீங்கன்னு சொல்லி சொல்லியுமே அந்த கடினத்தினாலே புறஜாதிகள் நடந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி நடக்காதீங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட போதிக்கப்பட்டவர்கள் இருக்க மாட்டாங்க. ஓகே, தெரிஞ்சோ தெரியாம ஒரு முறை நான் விழுந்துட்டேன், ஓகே. ஆனா கர்த்தருடைய ஆவியானவரோடு பேசும் பொழுது கடினத்தன்மை வந்துடக்கூடாது. இருதய கடினம், இது தவறு என்று எனக்கு தெரியும், ஆனாலும் மறுபடி 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 அதனை செய்து கொண்டே இருக்குங்களே, அது மாதிரி நடக்காதீங்க. அப்படி நடந்தீங்கன்னா நீங்க பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். இல்ல நான் இது நடக்க மாட்டேன், நீங்க அது கொஞ்சம் பின்னாங்கன்னா நீங்க இயேசுவால போதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த ரெண்டு வார்த்தை கொஞ்சம், இயேசு கிறிஸ்துவால போதிக்கப்பட்டவர்கள் இப்படித்தான் இருப்பாங்க, ஆனால் பிசாசுக்கு இடம் கொடுத்தவர்களும் எப்படி இருப்பாங்க பாருங்க. அதுவும் பேசுறீங்க எப்படி நடக்க கூடாது. கூடாது என்றால் புறஜாதிகள் வீணான நடக்கிறது போல நடக்காதீங்க, அந்தகாரப்பட்டு நடக்கிறது போல நடக்காதீங்க, இருதய கடினத்தில் நடப்பது போல நடக்காதீங்க. அடுத்து பாருங்க என்ன சொல்றாரு, அதே 18ஆம் வசனத்திலே, புறஜாதிகள் அறியாமையில் நடப்பது போல நடக்கூடாது. உண்மைதான், அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு வசனம் தெரியாது, தெய்வத்தை தெரியாது, பரிசுத்தத்தை பத்தி தெரியாது. உண்மைதான், அவங்களுக்கு அறியாமை, அறியாமையில நடந்தாங்க. உண்மைதான், நாமும் கூட ஒரு காலத்திலே ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அறியாமல் நிறைய பண்ணிருக்கோம். ஓகே, இப்ப இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு அறிந்து கொண்டோம்ல, வசனத்தை அறிஞ்சுக்கிட்டோம், இந்த தெய்வத்தை அறிஞ்சுக்கிட்டோம், அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது தெரிஞ்சு நமக்கு தெரியும், தேவனுக்கு எது சரி நமக்கு எல்லாமே தெரியும்ல. அறியாமல் செய்வது வேறு. புறஜாதிகள் தான் அறியாமல் நடக்கிறாங்க, நீங்க என்ன பண்ணாதீங்க, அதே மாதிரி நடக்காதீங்க. சிம்பிளான சில விஷயங்கள் நமக்கு தெரியும், இது ஓகே, இது வந்து உண்மைதான், தேவனுக்கு அருவருப்பானது எனக்கு தெரியும், ஆனாலும் அதை செய்யறேன்ல. அவங்க அறியாமல் நடக்கிறாங்க, நீங்களும் ஏதோ அறியாமல் நடக்குது போல நடக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாது, அறிந்தே செய்யக்கூடாது. அடுத்து 19ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க, உணர்வு இல்லாதவர்களாய். எப்படி போட்டாரு, உணர்வு இல்லாதவர்களாய். உணர்வு இல்லாதவர்களாய் நடக்கூடாது. கொஞ்சம் கூட உணர்வு அது இருக்கும் நமக்கு. சில நேரங்கள் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் இது எந்த அளவுக்கு பாதிப்பு உண்டாகும், எந்த அளவுக்கு தேவனுக்கு அது தேவனுடைய இருதயத்தை வந்து அது வந்து பயங்கரமா பாதிக்கும் தெரியும்ல. அந்த உணர்வே இல்லாத அவங்க நடப்பாங்க. ஓகே, நாம இப்படி செய்யக்கூடாது, நமக்கு அந்த உணர்வு வேணும். இல்ல இல்ல, இது தவறு, இது பாவம், இது என்னை வந்து ஒரு பெரிய ஒரு நியாயத்திற்கு மேல கொண்டு போய் நிற்பான் தெரியும்ல அது. ஆனாலும் உணர்வை தள்ளிவிட்டு உணர்வு இல்லாதவா நடக்க கூடாதுன்னு சொல்றாரு. அது மாத்திரமல்ல, அடுத்து அதே 19ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு பாத்தீங்களா, சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்க முடியும். அசுத்தத்தை ஒரு காலத்தை ஆவலோடு பண்ண உண்மைதான். ஏன்னா அசுத்தம் எனக்கு அசுத்தமா தெரியுது, நீங்க இப்ப அப்படிதானே பண்றீங்க. அசுத்தங்களை, இது அசுத்தம்னு தெரியும், இது மிகப்பெரிய அக்கிரமம் தெரியும், இது பெரிய ஒரு தேவனை அருவருக்கக்கூடிய ஒரு அவ நிலைமை தெரியும், உண்மைதான். ஆனாலும் அசுத்தங்களை அவர்கள் வந்து ஓடிக்கிட்டே செஞ்சுட்டு இருக்கிறாங்க, நடக்கும்படி செய்யறாங்க. நீங்களும் அசுத்தங்களை நடப்பிக்கும்படி ஓடாதீங்க, நடக்காதீங்க. அசுத்தங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை ஆவலோடு நடப்பிக்கிறாங்க. இன்னைக்கு விசுவாசிகள் நாமும் அசுத்தங்களை ஆவலோடு செய்யறோமா, இதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க சொல்றாரு. அப்படிலாம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம யாருக்கு இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா விசுவாசுக்கு இடம் கொடுத்து வச்சுட்டோம், ஏற்கனவே கொடுத்துட்டோம். இதெல்லாம் கர்த்தருடைய போதனையான்னு கேட்கிறேன். இயேசுவினாலே போதிக்கப்பட்டவர்கள் இப்படி நடப்பீங்களா? இப்படி நடக்காதீங்க. அது நீங்க எப்படி நடக்க கூடாது. இயேசு கிறிஸ்துவாலே போதிக்கப்பட்டவர்கள் இப்படி நடக்க மாட்டாங்க, ஆனா பிசாசுக்கு இடம் கொடுத்து இப்படி நடப்பாங்க. அதைத்தான் எடுத்திருக்காரு, உணர்வு இல்லாதவர்களாய். அது மாதிரி சகல அசுத்தங்களையும் ஆவலோடு, எவ்வளவு ஆர்வமாக பாவத்தை பண்ணுவதற்கு அந்த துணிகரம் வருகிறது. ஆர்வமா பாவத்தை செய்வதற்கு இன்றைக்கு மனிதர்கள் ரொம்ப பெருகிட்டாங்க. அடுத்து பேசுறாரு பாருங்க, அதே 19ஆம் வசனத்திலே, தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்.
காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்தவன் நடக்கக்கூடாது. ஒரு காலத்திலே என்னுடைய மாம்சமும் என்னுடைய காமம் என்னுடைய இச்சைகள் எல்லாம் உண்மைதான் என்னால மேற்கொள்ள முடியலை, உண்மைதான். ஆனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வத்தை நான் ஆராதிக்கிறேன். பரிசுத்தமுள்ள தெய்வம் எனக்கு தெரியும், அவர் அசுத்தமான அல்ல. ஒரு பரிசுத்த தெய்வத்தை நான் ஆராதிக்கும் பொழுது எனக்குள்ளாக இந்த காம விகாரம் என்று சொல்வது என்னை விட்டு போகாத ஒரு சிந்தனை. அது 24 hours அந்த சிந்தனை. இது மாதிரி நீங்க நடந்துக்கிறாதீங்க அப்படின்னா இன்றைக்கு விசுவாசிகளுக்கும் அந்த சில நேரங்கள் அந்த காம விகார எண்ணங்கள், இந்த உணர்வுகள் அது நீங்காத இடம் பெற்றிருக்கல நிறைய நேரங்கள்ல. அப்ப இப்படி நடக்காது. இது இயேசுடைய போதனையா? இயேசு கிறிஸ்து தான் போதிச்சாராமட்ட அக்கிரமத்தை ஆவலோடு செய்யுங்க, எப்பவுமே காம சிந்தனையோடு இருங்க, எப்பவுமே நீங்க அக்கிரமம் செய்வதற்கு ஓடுங்க, அறியாமலே செஞ்சது நீ போய் செய்யுங்க, இதுதான் போதனையா? இல்லையே. இயேசு என்ன போதிச்சிருக்கிறேன்? கொஞ்சம் யோசித்துக்கோங்க. அப்ப நீங்க பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது இதெல்லாம் நீங்க நடப்பிட்டீங்க, உண்மைதான். அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அடுத்த இந்த 22ஆம் வசனத்திலே பாருங்க. 22ஆம் வசனத்திலே கடைசி பாகத்திலே பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. அப்ப பழைய மனுஷனுக்கு ஏற்றபடி நடக்கக்கூடாது. ஏறக்குறைய 8 விஷயங்கள் நான் சொல்லிக்கிறேன். பழைய மனுஷன் விரும்புகிறதெல்லாம் இப்ப செய்யப்படும். முன்னாடி செஞ்ச உண்மைதான். இன்னைக்கு ஏற்றுக்கொண்டோம்ல. இப்ப நம்ம அந்த மனிதன் எதை விரும்புகிறானோ அதன்படி செய்யாம இருங்க. அப்ப நம்ம எப்படி நடக்க கூடாது என்றால் 8 விஷயத்தின்படி நம்ம நடக்கக்கூடாது என்ற ஒரு பெரிய பட்டியலை விடுகிறார். நம்ம அடுத்த வாரம் 20ஆவது வருஷத்துக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எப்படி நடக்க வேண்டும், ஏற்கனவே 12 விஷயங்களை பேசுறாங்க. எப்படி நம்ம நடக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை என்ன, அவர் போதிக்கப்பட்டபடி நடக்க வேண்டும் என்றால் எப்படி நடப்போம். ஒரு 12 விஷயங்களை அவர் பேச போறாங்க. 20ஆம் வசனத்துல 32ஆம் வசனம் வரைக்கும் ஒரு விசுவாசியுடைய நடக்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அவர் பேசுறாரு. அப்ப இன்றைக்கு நம்ம 4ஆம் அதிகாரத்திலே ஒற்றுமையை குறித்து நம்ம படித்தோம் அல்லவா? அப்ப ஒற்றுமை எப்படி ஒரு சட்டத்துக்கு வரும், நமக்கு இருக்க வேண்டிய குணங்கள் என்ன என்பதை படிச்சோம். இந்த பாதுகாப்பதற்கு என்ன செய்யணும் என்பதை படித்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, விசுவாசிகள் எப்படி நடக்க கூடாது என்றால் பிசாசுக்கு இடம் கொடுத்து நடக்கக்கூடாது. அப்ப இயேசுவால் போதிக்கப்பட்டபடி நம்ம நடக்க வேண்டும். அப்ப இயேசுடைய போதனை என்ன? அடுத்த வாரம் மீதி இருக்க இந்த 12 விஷயங்களை நம்ம கற்றுக்கொண்டு நம் கடந்த இன்றைக்கு கற்றுக்கொண்டதை மனதில் வைத்துக் கொள்வோம். அதன்படி நடக்க நமக்கு தேவன் உதவி செய்யட்டும். ஆமென். சொல்லுங்க. எங்களை கிருபையா நேசிக்கிற அந்த தகப்பனே, இந்த நல்ல இரவு நேரத்திற்காக நன்றி. இந்த நாளில கூட அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் இந்த எபேசு பட்டணத்துக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதிய இந்த கடிதத்தை நாங்கள் படிக்கிறோம். அப்பா, உபதேசம் ஒரு சபைக்கு மிக நல்லது. அதே நிலைமையிலே உபதேசத்தோடு கூட நடக்கை மிக நல்லது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆகவே எங்களுடைய அனுதின நடக்கை உமக்கு பிரயோஜனமாக இருக்கிற விஷயம். அப்பா, இன்றைக்கு நாங்கள் சில விஷயங்களை நாங்கள் கற்றறிந்தோம், சில விஷயங்கள் நினைப்பூட்டினீர். ஆகவே நாங்களும் ஆண்டவரை வரக்கூடிய காலங்களிலே கிறிஸ்துவுக்கு ஏற்ற அன்றைய அன்பு, ஐக்கியம், ஒற்றுமையிலே நாங்கள் முன்னேறி செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. அதற்கான சில விஷயங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம். அதன்படி நடப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக வந்து செய்கிறோம். அதே போல இயேசு கிறிஸ்து மூலமாக போதிக்கப்பட்ட நாங்கள் எப்படி நடக்கக்கூடாது என்பதை சில விஷயங்களை அறிந்திருக்கிறோம். அப்பா, அதன்படி ஒரு இதுவரை நடந்திருப்போம் என்றால் தயவு மன்னித்தருதி உமக்கு ஏற்றவனமாக நாம் நடக்க ஆகியவர்களுக்கு உதவி செய்யும்படியாக வந்து செய்கிறோம்ப்பா. வந்த ஒருவரையும் நீ பேர்பராக ஆசிர்வதிக்க ஆண்டவரே, உங்களுக்கு சுத்தமானால் நாங்கள் மறுபடியும் அடுத்த வாரம் இங்கே வந்து உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்ள தேவரே எங்களுக்கு கிருபை பாராட்டி எங்களுக்கு ஆசிரியத்தை நடத்தும்படியாக உம்மிடத்தில் வந்து செய்கிறோம். வந்த ஒருவரையும் நீ பேர்பராக ஆசிர்வதிங்க, நீரே பலப்படுத்துங்க, நீரே எங்களுக்கு வேண்டியதான சகல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எங்களுக்கு அருளும்படியாக உம்மிடத்தில் வந்து செய்கிறோம். மீதியான நேரத்தை, மீதியான பொழுதை உங்களுடைய திருக்கத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தரும் மீட்பரட்சகருமாகிற இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆமென்.